ஜமீலா, நீங்க டிட்டர்மினேஷன் அப்டின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸோ, இந்த வார்த்தை வந்து இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் வேர்ட் அண்ட் எஸ்பெஷலி உங்க வாயால அது கேட்கப்போது இன்னுமே இட்ஸ் சூப்பர் பவர்ஃபுல். ஸோ, ஹவ் டு யூ சீ த வேர்ட் டிட்டர்மினேஷன் எஸ்பெஷலி டிரான்ஸ் விமன்? டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அந்த வார்த்தைய முதல்ல கண்டுபிடிக்கிறேன். அப்போ இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. டிட்டர்மினேஷன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு வைராக்கியம்ன்ற ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு. வைராக்கியம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா, வரட்டு வைராக்கியம் இருக்கு. சில பேர் வந்து உனக்கு வரட்டு கௌரவம் அப்படின்றது, அது அப்படிதான் இருக்குமோன்னு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து நம்ம ஒரு விஷயத்த கோல நோக்கி போறோம் அப்படின்னா, கடிவாளம் கட்டின குதிரை மாரி நான் அத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. எனக்கு இதுதான் வேணும். நான் இத நோக்கி தான் போறேன். அதுக்கு என்ன வேணா பண்ணிட்டு போ. நீ என்ன வேணா கீழ போட்டுக்கோ. இந்த காந்தியோட ஒரு கோட் இருக்கும்ல. என்னுடைய அனுமதி இல்லாம யாரும் என்ன கீழ தள்ள முடியாது. நோபடி கேன் புட் மீ எஸ். இன்ஃபீரியர்ன்னு சொல்ற மாதிரி. யாஹ்! அந்த தான் டிட்டர்மினேஷன் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ வந்து நான் நெறைய விஷயத்த நான் சின்ன வயசுல கோட்லாம் எழுதுவேன். அப்போ நான் வந்து ஓகே நம்மளுடைய டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து ஐ வான்ட் டூ பி திஸ் அண்ட் சோ அண்ட் சோ பெர்சன் அப்படின்னா, நான் வந்து இப்போதைக்கு யார் சொன்னாலும், எது சொன்னாலும், என்ன என்ன கேலி பண்ணாலும், கிண்டல் பண்ணாலும், நான் வந்து காதுல எடுத்துக்க கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு கோட் நான் படிச்சேன் அந்த ஏஜ்ல. நான் நெறைய கோட்ஸ் படிப்பேன் சின்ன வயசுல இருந்து. அந்த ஒரு கோட் வந்து என்ன ரொம்ப பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுச்சு. அது என்ன அப்டின்னா, "யூ கேன் நெவர் ரீச் யூர் டெஸ்டினேஷன் இஃப் யூ ஸ்டாப் அண்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் ஈச் டாக் தட் பார்க்ஸ் அட் யூ" அப்படிங்கிறது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பார்க் ஆச்சு. ஃபேன்டாஸ்டிக். லவ் தட். ஒவ்வொரு டைம் என்ன யாராவது கீழ தள்ள ட்ரை பண்ணும்போதோ, என்ன ஏதாவது டீஸ் பண்ணும்போதோ, என்ன மாக் பண்ணும்போதோ, நான் டவுன் ஆகும்போதெல்லாம் அதுக்கிட்டயும் நான் ரீட்ரேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே இருக்கிற நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாய் பின்னாடியும் நம்ம கல் எடுத்து அடிச்சிட்டு இருந்தோம்னா, நம்மளால போய் இடம் சேர முடியாது. டெல்லி தான் ஆக முடியும். நம்மளுடைய வேல கடிவாளம் கட்டின குதிரை மாரி ஃபோக்கஸ் பண்ணி, ஐ வில் ஹேவ் டூ டிராவல் ஆன் மை பாத் இன் ஆர்டர் டூ ரீச் மை டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் இட் ஸ்டார்ட்டட் த டிட்டர்மினேஷன் அண்ட் வை ஐ அம் ஹியர் டுடே. ஃபேன்டாஸ்டிக். என்ன ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஐ திங்க் வாழ்க்கையில யாருக்கெல்லாம் அந்த வைராக்கியம் இருக்கோ, கெத்தா இருங்க. ஏன்னா, அது இருக்கிறதே வந்து ஒரு நெறைய பேருக்கு இல்ல. அதான் உண்மையான விஷயம் வெரி இல்லையா? ட்ரூ. நான் அதான் சொல்ல வந்தேன். வெரி, வெரி ட்ரூ. நெறைய பேருக்கு அது இல்ல. பட் இருக்கிறவங்க வந்து அத வந்து ரொம்ப கெத்தா ஃபீல் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன்.